It's all for you. வணக்கம். நம்ம வந்து இப்போ ஒரு ஆப்பிளில் வந்து எப்படி ஒரு வாத்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கார்விங். ஸோ எல்லோரும் ஈஸியாக வீட்டில் பண்ணிக்கலாம். எல்லோரும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ எல்லோரும் ஈஸியாக ட்ரை பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம பேசிக் ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஸோ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த ஆப்பிளில் வந்து ஒவ்வொரு ஆப்பிளும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எந்த பக்கம் ஏறி இருக்குதோ ஸோ அதை வந்து மேல் டாப்பாகவும், எது லெவலில் இருக்கோ அதை வந்து பேஸாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை பேஸுக்காக டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணிட்டோன்னா அது வந்து செப்பரேட்டாக பேஸுக்காக ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸ்ட்ரைட் பீஸ் கிடைக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பீஸ் நமக்கு தேவை இருக்குது. ஸோ ஒதுக்கி வச்சுக்கலாம். ஸோ இனி வந்து இதை வந்து நம்ம வந்து 3ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி 3ஆக டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நைஃபை பார்த்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து 2 சைட்லேயும் நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த வி ஷேப்பில் வர மாதிரி கையை வந்து ஒரு வி மாதிரி வச்சிங்கன்னா எந்த ஷேப் வருவோ அந்த ஷேப்புக்கு நேராக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லோப் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்துடும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ ஆழம் கட் பண்ணுறீங்களோ ஸோ அதே ஆழம் இங்கே வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த நைஃப் இதுலேருந்து ஆரம்பித்து இதில் கரெக்டாக அந்த மிடில் கொண்டு வந்து நான் முடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அந்த பீஸ் கரெக்டாக வி ஷேப்பில் கிடைக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு சைடை கட் பண்ணிட்டீங்க, இன்னொரு சைடு கட் பண்ணிங்கன்னா அந்த 2 பீஸும் செப்பரேட் ஆகிரும். ஸோ செப்பரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக அந்த மிடில் கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்டார்டிங் லீஃப் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்த உள்ள லீஃப்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது பெருசு கட் பண்ணிக்கலாம், அடுத்த லீஃப் கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ உங்களால் கொண்டு வர முடியுமோ, இது இப்போ நம்ம சாம்பிள் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். இதே போல் நிறைய லீஃப் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து ஒரு 5 லீஃப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு 6, 8, 9 எவ்வளோனாலும் கொடுத்துக்கலாம். அது நம்ம எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணுறோமோ அதை மாதிரி அது அந்த டிசைனுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணிட்டோம். ஸோ என்ன ஒரு பெரிய பீஸ் கூட கட் பண்ணிக்கலாம் அப்படின்னா தான் அது கரெக்டாக 2 பக்கமும் ஈவனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய நைஃப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே பக்கமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பீஸ் வந்துடும். ஸோ இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சீடு இடையில வரும். ஸோ இடையில இருக்கிற அந்த சீடு வரக்கூடிய பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக சீடு கிராஸ் ஆகும். கட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இனி வந்து அப்படியே நேராக ஆப்போசிட் பக்கம் கட் பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரி 2 பக்கமும் சரிச்சு கட் பண்ணுங்கள். வி ஷேப் வந்துடும். ஸோ இதே மாதிரி இதை 2மே தனித்தனியாக வைக்கணும், ஒரே பக்கம் வச்சிடாதுங்க. ஸோ மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக கட் பண்ணி இந்த 2 பக்கமும் செப்பரேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மெல்லிசாக நம்மளால் கட் பண்ண முடியும். எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஹார்டான ஆப்பிளே வாங்குங்க. ஸோ கொஞ்சம் நிறைய டைப் இருக்குது. ஒன்று வந்து மாவு மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கட்டியாக இருக்கும். ஸோ அந்த கட்டி ஆப்பிள்னால் இதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சீடு வந்துடுச்சு. ஸோ அதுலேருந்து சீடு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன ஒன்று வெட்டினீங்கன்னா அப்படியே உள்ளே இருக்க சீடு வந்துடும். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஒரு ஃபைனல் வரும். ஏன்னா அந்த பக்கம் 5 பீஸ் கொடுத்துருக்கோம், இந்த பக்கம் நமக்கு 5 பீஸ் தேவை இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் சீடு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் 2 சீடு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ திரும்ப அதை அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ ரைட் சைடுக்காக லெஃப்ட் சைடு வந்து நம்ம ரைட் சைடு வச்சுருந்தோம். ஸோ அதை அப்படியே எடுத்து திரும்ப அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஒரு வித்தியாசமாக கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்படி திரும்ப அசம்பிள் பண்ணிவிட்டு ஸோ இது மெதுவாக வந்து ஒரு பக்கமாக தள்ளுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த வாத்தோட அந்த ஒரு சிறகு பக்கம் அப்படி வரும். ஸோ இது பேசிக் பண்ணணுன்னாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கார்விங் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தது. இதில் வந்து நம்ம அந்த வாத்தோட தலையை கொஞ்சம் அப்படியே வரைகிறோம். ஸோ
ஸோ பென்சிலில் முதல்ல வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி இதை வந்து ஒரே ஷேப்புக்கு கட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதுங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடாகவே கட் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து ஃபுல் ஷேப் நீங்கள் ஒரே இடத்துல கட் பண்ணிங்கன்னா அது பிரேக் ஆயிரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் உள்ள கட்டிங்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சர்ச் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஷேப்பாக வந்துடுச்சு. இனி அதை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணலாம். ஸோ இது இன்னும் 3Dயாக பண்ணணுன்னா பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த தலையை கொஞ்சம் ரவுண்டாக்கலாம், அந்த மூக்கை கொஞ்சம் கூட என்ன அந்த ஒரு வளைவு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் கொடுத்தா போதும். பேசிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுங்க. அப்புறம் உள்ள வீடியோஸில் வந்து உங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆப்பிளில் உள்ள அந்த விதையை எடுத்து இந்த மாதிரி அதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா கண்ணுக்கான அந்த ஒரு ஷேப் கொடுத்துரும். ஸோ இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். கரெக்டாக அது வந்து கண்ணுக்கு செட் ஆயிரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இனி இதில் வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து அதே போல் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஆழமாக கட் பண்ணிங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு ஆப்பிள் வந்து நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அந்த டெப்த்துக்கு அது உடஞ்சி வந்துடும். ஸோ கொஞ்சம் ஆழமாக கொடுத்து எடுத்திங்கன்னா அது பிரேக் ஆகி வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இனி கொஞ்சம் இதை வந்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ உள்ளே போகணுமோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இதே போல் நம்ம இதை கொண்டு வந்து இதில் செட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எந்த இதுவும் கொடுக்க வேணாம், தேவையில்லை. அப்படி ஜஸ்ட் செட் பண்ணிங்கனாலே செட் ஆயிரும். அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக பேசிக்காக ஒரு வார்த்தை வந்து பண்ணிட்டோம் ஆப்பிளில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து என்ன கார்விங் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.